நாலு பேருக்கு வணக்கங்க. வாங்க. நல்லா இருக்கீங்களா? ஏதோ நீங்க கொடுத்த ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. என்ன வந்து அமைதி வணக்கங்க அப்படிலாம் இருக்க கூடாது. கூட்டம் இன்னைக்கு சூப்பர் கூட்டம். போடுற போட்ல ஒண்ணு அங்கே கிளியணும் இல்ல இங்கே கிளியணும். புரிஞ்சுங்களா? தொழில் தர்மம். தொழில் தர்மம். அப்படிங்களா? மஞ்சரிகரனே வணக்கம். இது பாருங்க யூடியூப் சேனல் எடுக்கறாங்க. யூடியூப் சேனல் எடுக்கற. அல்ல சிறுசெல்லாம் பெருசா எடுக்கணும். ஜூம் பண்ணி. சரியா? ஏமா சுமாரா தான் எடுக்க முடியும். இதுக்கு நீ இவ்வளவு பெருசு எடுக்க முடியுமா? இல்லங்க எடுத்து பார்க்கறப்ப பெருசா தெரியுங்க. இவ்வளவு இருக்கத இவ்வளவு பெருசா எடுக்க முடியுமா? அதுக்கு தக்க நீ உள்ளே ரெடி பண்ணிட்டு வரணும். எதங்க சரி முகத்தை சொல்றங்க நீங்க வேற. முகத்தை தான் சொல்றேன். ஆமா ரெடி பண்ணிட்டு உள்ளே ரெடி பண்ணிருக்கேம்ல. ஆமா அதனால அவங்க எல்லாம் நல்லா இருந்தாங்க நம்ம நல்லா இருக்க முடியும். முதல்ல அவங்களுக்கு வணக்கத்தை சொல்லிட்டு ஏன் மச்சான் ஒழுங்கா உட்காருங்க. ஏன் உனக்கு வாய் ஊறுதா? இல்லங்க வீட்டி ஆகும்லாம் வருதுங்க நீங்க வேற. என்னமா வருது? அவர் பாம்பு மண்ண கவிரடுக்கு. ஆமா அதனால வெடிக்கிறவங்களே பாமா வந்தமா போட்டமா போனமான்னு இருக்கணும். எங்களுக்கு அதான் பிடிக்கும். வந்தமா நாலு போடு போட்டமா நச்சடி நச்சடின்னு போனோம் இதுதான் பிடிக்கும். நீ இல்ல நான் இல்ல பிடிக்காது. பாரு காலையில ஊரு ஜனம் பூரா ஓம்பேச்சத்தா இருக்கணும். ராத்திரி வந்து ஒரு குட்டி வந்தாயா டான்ஸ் அந்த போடு போட்டுட்டா அப்படின்னு ஊர் பேச்சன் ஆட்டம் படத்தை எடுத்து கொடுங்க. ஏ தன்னானே தாமரப்பு மாமா தள்ளாட்டம் தண்ணியில அப்படி இருக்கணுமா? சூப்பரா சூப்பர் அந்த கெட்டிக்காரரே நீ சூப்பர்மா சூப்பர்னு சொன்னார் அவரு. இல்ல நான் புரியுதா புரியலையா? அவர் அப்பெல்லாம் பேச மாட்டாருங்க. அவர் கெடுத்துறாதீங்க. ஆமா ஆமா அவரை நான் கெடுக்கிறேன் நீ அவரை கெடுத்துறாம இருந்தா சரி. பெட்டிக்காரரே சொல்லுமா. கலகலப்பு உண்டாகணுங்க. ஆமா ஆமா நல்ல புண்டாகணும். உனக்கு நல்ல புதா இருந்தா பரவாயில்லை. கலகலப்பு உண்டாகணும். அதாங்க நான் சொல்றேன். சிறப்பு உண்டாகணும். கலகலப்பு உண்டாகிற மாதிரி போட்டுருவோமா? ஆளான நாள் முதல்ல யாரையும் நினைச்சதில்ல மாமா நான் உங்களுக்கு வாக்கப்பட ஆசைப்பட்டு வேணான்னு சொல்லுறீங்களே வெறுவாய மெல்லுறீங்களே அடியில கட்டிக்கிட்டா
கொடுத்து தெரியாதா நல்லா இருக்குமா செல்லம் உன்னை பத்தி ரொம்ப பெருமையா பப்படிக்கார போயினாரு அந்த வெட்டு ஓ மாதிரி யாரும் இருக்காதான் ஆனா எத்தனை டான்ஸ் பார்த்தாலும் ஆனா உன் வேலையை பாரியா கொலையே ஆடுது வீடியோ எடுக்கிறத பாருங்க அப்பா நல்லா அத மட்டும் எடுக்கறாங்க இந்த இடத்துல இருந்து வீடியோக்கார ஜூம் பண்ணி எடுப்பாரு பாரு அதானே கேக்குறேன் சங்கல நிக்கிற அப்படியே பெட்டிக்காரர் இது வரைக்கும் எப்படி நெசமாவா என்னங்க நான் வேணா போடுறேங்க இது வரைக்கும் இது வரைக்கும் ஏய் வேணா பட்ட அர்த்தம் வேற அந்த புள்ள விரைக்கிறத சொல்லல இது வரைக்கும் நான் தப்பா பேசுறவளா நீ நல்ல புள்ளடா பாரதிக்கு அந்த நோக்கத்திலே இருக்க நான் தப்பா பேசணும்ல இது வரைக்கும் சொன்னேன் ஆமா ஆமா அப்படிதான் இருக்கணும் அவர் நாக்க பத்தியா அவருக்கு நாக்கு ஒழுங்கா போட தெரியலங்க அதனால இது வரைக்கும் நான் யார்கிட்ட போனேன்னு நான் பொய் சொல்லாத என்ன சொல்ற இது வரைக்கும் யார்கிட்ட நீ போனது இல்லையா நான் யார்கிட்ட போனேன் எதுக்கு ஆசீர்வாதம் வாங்குறதுக்குங்க அட கடைக்கு ஒரு சோப்பு வாங்க கூட போனது இல்ல நான் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு யார்கிட்ட போனது இல்ல அந்த புள்ள கடைக்கெல்லாம் போறது இல்ல ஆட்டோல தான் போறது அதான் உண்மைதான் ஆனா நீ ஆட்டோ நீ யோகரப்பம் படமா எப்படி சொல்றிய சொன்னால அது நான் இருக்குது போறேன் ஆனா அதுதான் அங்க இருந்து சங்கத்துக்கு ஆட்டோல வரியா இல்லையா ஆமா அதவே சொல்றேன் இருக்குது நான் வர்றேன் திறமசாலி அதனால முத போட உங்களுக்கு ரெண்டாவது போட மிருதங்காரர் இருக்கு மூணாவது போட ஆல்ரவுண்டுக்காரர் இருக்கு நாலாவது போட தாளக்காரர் இருக்கு அஞ்சாவது போடு மைச்சீடுக்காரர் இருக்கு சரிங்களா உங்கள்கிட்ட எப்படி தெரியுமா வர போறேன் ஏ மச்சா 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 ஆசா மச்சாலே அழகு செல்ல மேல தானே சமச்சேனே மச்சா 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 ஆசா மச்சாலே அழகு செல்ல மேல தானே சமச்சேனே நான் மனச்சா பட்டு வச்ச உறவுக்காகதா நான் கண் வெளித்து காத்திருப்பே வரவுக்காகதா எப்படா நான் வருவீங்க உள்ள கேக்குது அந்த வர நடிக்காக உசுர வாழுது நான் வருவீங்க உள்ள கேக்குது அந்த வர நடிக்காக உசுர வாழுது மச்சா ஆசை மச்சானே ஏற்கனவே 500 அவதார கட்டியிருக்காரு பாத்துக்க பெட்டிக்காரர் என்னமா என்னங்க பண்றீங்க நீ தானே சொன்ன பெட்டிக்காருக்கு போட போறேன்னு ஆமா உட்கார்ந்துகிட்டா எட்டாவது நான் எது ஏற்றிக்கிட்டேன் எந்திரிச்சு ஏற்கனவே 500 கமிட்டியில அவதார
தான் அவர் கிளம்புமா அது கிளம்புமா ஆர்வம். இவன் பேச்ச கேட்காத, நீ ஆடி வா, நான் 2 குத்து கொத்தணும். அப்படி ஆ. இங்க பாரு, வயசான காலத்துல கிளம்பி நிக்குது பாரு. சூப்பரா இருக்குடா செல்லக்குட்டி, சூப்பரா சூப்பரா. மிருதங்க சக்கரவர்த்தி, ஆ, மிருதங்க வித்வான், சொல்லுமா. அக்கா மக்க 2 நட்டம வச்சு ஆ, ஒன்ன படுக்க வச்சு உன்னை படுக்க போட்டு ஒன்று 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 கிழிச்சிரும் பொழப்பு. இப்படி காப்பு கடைக்கடி அப்படி பேசினாக்க அதனால ஒரு தொழிலுக்கு நான் எப்போதும் அடிமைங்க. வாங்க வாங்க. மிருதங்கர்ற உங்க தொழிலுக்கு அடிமை அப்படிங்கிறக்கா உங்களை விட்டு நான் போக மாட்டேன். நீங்க சரி, நீங்க மேலாட்டுறதுக்கு வாசிப்பீங்களா கீழாட்டுறதுக்கு வாசிப்பீங்களா? உனக்கு எப்படி ஆட்டம் இருக்கு ஆசியா? கீழாட்டுறது வாசிப்பேன், மேலாட்டுறதுக்கு வாசிக்கணும். உன் வாயில விட்டு வாசிச்சாலும் அடிக்கலாம். உங்க தலைகிறத பாருங்க, நான் குண்டி ஆட்டினாலும் நீங்க வாசி தாகணும், ஆமா. மண்டை ஆட்டினாலும் வாசி தாகணும். அதனால உங்ககிட்ட எப்படி தெரியுமா அனுப்புறேன்? வா, வா. இது ராத்திரி நேரம் யமம 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 எ தூக்கத்தை காண யமம 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 நீ ஆட்டுறது உனக்குன்னு ஒரு வித்தியாசம் வருமா? கீழே ஆடுது மேல ஆடுதா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நீ அதுலதான் நிக்கிற, நம்பர் 1 ஆடுறது நிக்கிற. உங்களுடைய ஆசீர்வாதங்க ஆ, இருந்தாலும் ஆடுறவுண்டுக்காரர உங்ககிட்ட வர நான் ஆசைப்பட்டிருக்கேன். வரணும், நான் கண்டிப்பா வருவேங்க. உங்களை நான் ஓரம் கொஞ்சம் பண்ணவே மாட்டேன். அதனால அவர்கிட்ட எப்படி தெரியும் பாரு, அவர் பூவெடுத்து வைக்கணும் பின்னால அது வைக்கிறப்ப சொக்கணும் கண்ணால. ஏ மச்சான் மச்சான், ஏ மல்லிகை மச்சான், மச்சான் மச்சான் மல்லிகை மச்சான் மச்சானில என்னம்மா உண்டாச்சே. அவர் பூவெடுத்து அவர் பூவெடுத்து வைக்கணும் பின்னால அது வைக்கிறப்ப சொக்கணும் கண்ணால. ஐயோ செத்தா. ஏங்க, அவர் உட்கார்ந்து குத்துறதுக்குமே அடிக்கிறாருங்க ஆ, தாளக்காரரு. அவங்க 3 பேரும் எந்திரிச்சு வர பாரு முடியாது. இங்க பாருமா, எங்க தாளக்காரரு எங்க மியூசிக் பார்ட்டிக்கு தலைவர் அவர்தான். அவர்தான். நல்லா கெடுக்க, நீங்க 3 பேரும் எந்திரிச்சு வர்றது சிரமம். வர முடியாது. அவர் எந்திரிச்சு நிக்கிறாரு போட்டான்னு வச்சுக்க. மிருதங்கர்ற. தானக்கல. அவர் நல்லா குத்துவாரா? அவர் நல்ல ஆளு, வாட்ட சாட்டமா இருக்காரு பாரு. வாட்டர் சாட்டமா. எடுத்து ஆனா போச்சு கேட்டு அவர் இடுப்புல உட்கார்ந்து போயிட்டு போவா. அதனால அவர்கிட்ட எப்படி தெரியுமா பாரு, போடுங்க. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தர் ஒருத்தி மரட்டா வந்தாளா. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தர் ஒருத்தி மரட்டா வந்தாளா. அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா. அத்தனை பார்த்து அசந்து போய் நின்னாளா. ஓ இருந்தானா சரி. மைச்சிட்டு கட்ட போப்பாரு. ஆ, நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி
அப்படிலாம் நான் விட மாட்டேன். நம்ம புருஷன் பொண்டாட்டி மாதிரி. அவர் தான் புடுங்க வண்டியா புடுங்கவாரு, சொருவ வண்டியா நல்லா சொருவாரு. ஆமா, அட உயர் சொல்றையா, ரெண்டையும் பிடிச்சி நல்லா திருவாருங்க. அட ஆம்பளை பேர சொல்றையா. ஆமா, அதனால அவற்றை எப்படி தெரியுமா பாரு, அடியில சேதி சொல்லி ஆவணியில் தேதி வச்ச சேதி சொன்ன மன்ன வருதா, எனக்கு சேதி சொன்ன மன்ன வருதா, சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சையே மன்னவர் மன்னவருதா, அழகு மன்னவர் மன்னவருதா. அடியில் சேதி சொல்லி அவனையில் தேதி வச்ச சேதி சொன்ன மன்னவருதா, எனக்கு சேதி சொன்ன மன்னவருதா, சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சையே மன்னவர் மன்னவருதா, அழகு மன்னவர் மன்னவர். ஏறு ஆளை பார்த்து ஒரு நோக்கமா இருக்காரு பாத்துக்க. அப்படிங்களா? சொல்லிட்டு போயிடுவாரு. நம்முடைய அவளுக்காக வேண்டி ஒரு நடனத்தை ஆடிவிட்டு
மூக்கன் கருவப்பட்டியை சேர்ந்த மூக்கன் அப்பா எனக்கு அன்பில் பழங்கியவார்கள் 101 அன்பில் பழங்கி அப்பா அவர்களுக்கு என் சார்பாக நான் இந்த கலைக்கும் சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். அப்புறம் வேற ஆட்டம். ஏங்க எனக்கு ஒரு ஆள் போட்டிருக்காப்லையா ஆமா பெரிய பப்புனா பெரிய பப்பு தான். பார்ப்போம் எப்படிப்பட்ட பொண்ணு தான் பார்ப்போம் பப்புனு. ஆமா நான் கேள்விப்பட்டேன் நீ முரட்டு பொண்ணெல்லாம் பாத்தியாம்ல. அப்படிங்களா? பப்புனு சந்திச்சு பார்ப்போம். பாப்போம். சரிங்களா? அந்த பொண்ணு பெருசா இந்த பொண்ணு பெருசா பாப்போம். பாத்துருவாங்க. பாப்பமே. ஒண்ணு மேடையில மண்டை உடணும் இன்னைக்கு எனக்கு. இல்லாட்டி அதனால கூப்பிடுறோமா? லா 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 லா. வணக்கங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இந்த நாடகத்தை நடத்துவதற்கு அனுமதி வழங்கி எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையில் வரைந்திருக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். நன்றிங்க ஐயா. எல்லாரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம். அதை தாண்டி சிறந்த ஒரு டான்சர் இப்படி பார்த்தீங்களா, நொறி தள்ளிருச்சுல எப்படி எந்த கலைஞனும் இவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் இவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் இவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் இவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் இவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் இவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் இவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததில்லை இவள் ஒருத்தியை தான், நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். கேட்டதில்லை இவள் வார்த்தையை தான், ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் பார்த்ததில்லை இவள் ஒருத்திக்கிட்டான், நல்ல அழகி என்பே, நல்ல அகலம் என்பேன். பெருசுன்னு சொல்லுங்க. நல்ல பெருசு என்பேன். அப்படி சொன்னாவுல்ல. உலகம் இன்னுமாடா நம்மள நம்புது. வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்கீல்ல? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நலமோட இருக்காங்க. பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கீங்களா? பிள்ளை இல்லாமா? சரி பிள்ளை இல்லையா? சரி புருஷனுங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? புருஷனுங்க ஏயா இன்னமே கல்யாணமே ஆகலைங்கிற புருஷன்கெல்லாம் அதுலயும் சேர்த்த புருஷன்களா அப்படின்னாக்க நான் என்ன பண்ணைய வச்சு நடத்துறேன். ஒரு கல்யாணம் பண்ணிட்டா புருஷன், சரி பல கல்யாணம் பண்ணிட்டா புருஷர்கள். எனக்கு ஒரு தடவை கூட கல்யாணம் ஆகலையே. ஒரு வாட்டி கூட ஆகலையா? ஆமாங்க. என்னம்மா இப்படி உன்னை வளர்த்து வச்சிருக்காங்களே. 1000 தொங்கும்ல. இந்த காலத்துல இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு. ஆமாங்க. கல்லானாலும் கணவனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. கண்டிப்பாக. முதல்ல ஒரு ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்குறியா நீனு? வந்தோடனே அவர்கிட்ட போறேங்கிற இவர்கிட்ட போறேங்கிற. சரி இவங்க 4 பேரை விட்டுதல்ல, பாவம் மைச்செட்டுக்காரு அவரு போட்டு அமைக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட போறேங்கிற. ஆமாங்க. எதுக்கு போறோம் சொன்னே? வராமனே. சரி நல்லா பேசல, ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்க மாட்டியா? நான் ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்காம இருக்க மாட்டேங்க, எப்போதுமே மரியாதை கொடுப்பேன். ஆண் இல்லையே பெண் இல்லைன்னு சொல்லி, பெண் இல்லையே ஆண் இல்லை சொல்றீங்க. சிவன் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவன் இல்லை சொல்றேன். பனியன் இல்லையே சட்டி இல்லை. நான் சட்டி போடுறதே இல்லைங்கிறேன். நீங்க சிரிங்க ஆத்தா. இந்த புள்ள இப்படி நீங்க எல்லாம் சிரிக்கிறதுனாலதான் இப்படி பேசுது. இதுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலடா. ஏங்க வந்ததுலயே ஆடுதுங்க இந்த புள்ள. அது பாட்டே போகுது, அது பாட்டே வருது. அங்க முதல்ல நேரம் ஆட்டத்தை பார்க்கணுமே. பாம்பு டான்ஸ் ஆடுச்சா? பாம்பு டான்ஸ் மட்டும் தான் ஆட முடியல. ஏதோ நந்தவனத்துல அலையிற மாதிரி அலையுது பாரு. நந்தவனத்துல தான். அதுக்குதான் திருவிழா. அது சொந்த வனம். உண்மையிலேயே என்னைய பொறுத்தவரை 2 பேரும் அந்த உலகத்தை வாழணும். யாருக்கு? ஒண்ணு குழந்தையா வாழ்ந்துடணும். சரி, அது பிரச்சனையே கிடையாது. ஆமா கண்டிப்பா சூதுவாதான் தெரியாது. அதே மாதிரி இன்னொரு ஆளா வாழணும். யாருங்க? ஒண்ணு பைத்தியமா வாழ்ந்துடணும். ஏங்க அப்படி சொல்றீங்க? பைத்தியத்துக்கும் குழந்தைக்கும் தான் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இல்லங்க, சின்ன பிள்ளைன்னா அது விவரம் தெரியாத பிள்ளை. நீ இப்படி சொல்றியே. இப்ப நான் உன்கிட்ட கேக்குறேன், கட்டின புருஷனுக்கு நீ எல்லாம் மரியாதை கொடுப்பியா? நான் கொடுத்தது இல்லைங்க. கொடுப்பியா? கொடுத்தது இல்ல. கொடுத்தது இல்ல. நீ தான் கை கொடு. நீ தான் உண்மையிலேயே சொல்ற. குடும்பத்தின் குத்துவிளக்கு யாருன்னா கார்த்தி, நம்ம ரஞ்சனி தான். கட்டின புருஷனுக்கு மரியாதை கொடுத்துருக்கியான்னு கேட்டா ஒரு பேச்சுக்காவது கொடுக்குறேன்னு சொல்லணும். நான் பொய் சொல்ல மாட்டேங்க. கொடுத்தது இல்ல. ஆமாங்க,
கொடுத்தா கொடுத்தம் சொல்றேன், இல்லாட்டி இல்லைங்க. எதுக்கு தெரியுமா கொடுக்கல? எதுக்கு தெரியுமா சொல்றா? இங்க கட்டின புருஷன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோம்னா, கட்டின புருஷன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோம்னு வச்சுக்க, சரி, ஆயுள் நீடிக்குமா? யாருக்கு? புருஷனுக்கு. புருஷனுக்கு இல்ல, உங்களுக்கு. எங்களுக்கு. ஏன்னு சொல்லு. எதுக்குங்க? தொட்டு கும்பிடுற இல்ல, இந்த பூமி, இந்த கை வந்து இந்த பூமியில படும்போது கணவனுடைய காலோட சேர்ந்து படுதா? ஆமா. இந்த பூமாதேவிங்கிற ஒரு கடவுள் தெய்வம் இருக்கு பாத்தியா? சரி, அது கொண்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுமா? ஆசீர்வாதம் பண்றது சரிங்க, நான் தப்பா சொல்லல. ஒரு விஷயம் நீங்க சொல்றீல, நான் உண்மையா சொன்னேன். ஏய் திரும்ப தொட்டு வாங்கணும்னு சொன்னேனே. பேச விட மாட்டீங்க இல்ல, நீ பாத்தியா? நீ பேசுறத பாக்குற பாத்தியா? தெரியுமா? சரி இருங்க. இப்ப நீ ஆசீர்வாதம் வாங்குறேன்னு சொல்றல்ல, இப்ப நான் கேக்குறேன், நீ ஆசீர்வாதம் வாங்க மாட்டேன். சரி. இந்த என்ன பத்தி ஆத்தாலாம் உட்காந்துருக்காங்கல்ல, சரிங்க. கருவேல்குறிச்சி கிராமத்துல இன்னைக்கு தெரிஞ்சு போயிடும். ஆத்தா, மகளிர் குழு எல்லாம் உட்காந்துருப்பீங்க. இந்த கல்யாணம் ஆனவங்க மட்டும் கருப்பருக்கு பயந்து உண்மையை சொல்லுங்க, பொய் சொல்லக்கூடாது. உங்க வீட்டுக்காரு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன்னு சொல்லி ஒரு ஆள் கை தூக்குங்க பாப்போம். ஒண்ணு. அங்க ரெண்டு கை அங்க பாரு. தூக்கலைனாலும் பரவாயில்ல, இப்படி இப்படியா இல்லையா பாத்தியா? ஆனா உண்மையை ஒத்துக்கிறீங்க, உண்மையிலே சந்தோஷம். யார் கை தூக்கியிருக்கா? ஒரு ஆள் கை தூக்குனாங்க. இல்லங்க, இல்லைன்னு சொல்றாங்க. நீ இல்லன்னு சொல்ற அக்கா, ஏக்கா கை தூக்குற? நீ ஏக்கா கை தூக்குற? கை தூக்காதக்கா, வேணாக்கா. நான் கை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறவங்க மட்டும்தான் கையை தூக்க சொன்னேன். சரி வேணா இப்படி வச்சுக்குவோம், உங்க வீட்டுக்காரர காலில் விழுக வைக்கிறவங்கன்னு சொல்லி கை தூக்குங்க பாப்போம். அதுவும் இல்ல, அதுவும் இல்ல. ஆமா. ஆனா இதே ஆண் வர்க்கத்தை பாக்குறியா? கேளுங்களே. அவங்களுக்கு கல்யாணம் ஆனவங்க உட்காந்துருப்பாங்க. ஆமா, கண்டிப்பா இருக்காங்க. எங்கிலும் உட்காந்துருக்காங்களா நிறைய பேர். ஆமா, அவங்கள்ட்ட கேட்போம். கேளுங்க. அண்ணே, உங்க மனைவிக்கு ஒரு முளம் மல்லிகைப்பூ வருஷத்துல ஒரு வாட்டியாவது வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி கை தூக்குங்கண்ணே பாப்போம். ஏக்கா நீ இல்ல இல்லன்னு சொல்லி ஆட்டிக்கிட்டு இருக்காக்கா. அந்த அக்கா எல்லாத்துக்கும் வேற. அங்க ஒருத்தர் ரெண்டு கையை தூக்குற, ரெண்டு பொண்டாட்டி போல இருக்கு. இல்ல இறக்கிட்டாப்ல. ஏன் தெரியுமா சொல்றேன்? இன்னைக்கு கணவனுக்கு மரியாதை கொடுக்கிற மாநிலம் எந்த மாநிலம் தெரியுமா? எந்த மாநிலம்னே? தமிழ் மாநிலம் தான். ஆமா. ஏன்? அது மாசத்துல புதன்கிழமை அன்னைக்கு அப்படி கணவனுக்கு ஒரு மரியாதை. ஏங்க அப்படி? ஏன்னா அன்னைக்குதான் லோனுக்கார வாசல்ல வந்து நிப்பாரு. அன்னைக்கு மட்டும் புருஷனுக்கு பார்க்கணுமா, விழுந்து விழுந்து மரியாதை கொடுப்பாங்க. இப்ப லோனுக்கார் கொடுக்க வந்திருக்க பாத்திருக்கியா? லோன் கொடுக்க வந்தோன்னு அந்த லோனுக்காரர் கொடுக்குற மரியாதையை பார்க்கணுமா? எப்படிங்க? காலையில வந்துட்டாருன்னு வச்சுக்க, சார் ஆதார் கார்டை பாருங்க சார், சார் ரேஷன் கார்டை பாருங்க சார், சார் பேன் கார்டை பாருங்க சார், சார் 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 100 சார் போட்டுருவாங்க. எதுக்கு? எதுக்கு? லோன் வாங்கணும்ல. இதுக்கு இதுல ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க பாரு. எப்படி? என்ன பேசிக்குவாங்க? ஏ முனியம்மா, இந்தக்கா என்னடி நீ குழு தலைவியா இருந்துக்க. சரிடி. அம்மா உன்கிட்டதான் வீடு இல்லையே, என்ன பண்ணுவ? அந்த 3வது மூக்காய் வீடு இருக்குல்ல, அந்த வீட்டை காமிச்சிக்க உன் வீடுன்னு. ஏன்னா வீடு இருந்தா தானே லோன் கொடுப்பாங்க. சரி வீடு இல்லாதவங்களுக்கும் சரி, உன் புருஷன் தான் வெளிநாட்டுல இருக்காரு, என்ன பண்ணுவேன்? உன் புருஷன் நீ காமிச்சிக்க, உன் புருஷன் பாத்துக்க. இவங்களுக்குள்ள பேசி ஈஸியா முடிச்சிருவாங்க, லோன் வாங்கிடுவாங்க. லோன் வாங்கணும்ல. ஆனா லோன் வாங்கணும்னு ஒண்ணு பண்ணுவாங்க தெரியுமா? எப்படி? கிளம்பிடுவாங்க நகை கடைக்கு. எதுக்கு? எதுக்கு? வாங்கின காசு செலவு பண்ணும்ல. ஆமா. ஆனா காசை கொண்டு போய் நகையில போடுறாங்க பாத்தியா, அது எவ்வளவு சௌரியம் தெரியுமா? எப்படிங்க? ஆத்திர அவசரத்துக்கு உதவுமா? எந்த வகையில? லோன் வாங்கின உடனே தேவையில்லாத செலவுகள் பண்றதை விட போய் நகை எடுத்துருவாங்க. நகை எடுக்கிறவங்க எப்படி தெரியுமா எடுப்பாங்க? எப்படி எடுப்பாங்க? விவரமா எடுப்பாங்க. இதுல 1 கிராம் தோடு, இதுல 1 கிராம் தோடு. ஏங்க அப்படி? ஏன் தெரியுமா? எதுக்கு? மாசத்துக்கு இந்த 1 கிராம் தோட அடகு வச்சு லோன் கட்டிக்கிறது. சரி. 2வது மாசத்துக்கு இந்த 1 கிராம் அடகு வச்சு லோனை கட்டிக்கிறது. சரி. 3வது மாசம் தான் தலையில துண்டை போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. எப்படி? அந்த நேரத்தெல்லாம் புருஷங்கார் வருவார் வேலைக்கு போயிட்டு. அப்பதான் அவர்கிட்ட கேட்கறது, ஏங்க என்னடி லோன் கட்டணும் 3வது மாசம், சரி அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அவருக்கு கடுப்பு வந்துடும். ஏன்னா பாவம் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வர்றாரு. அவர்கிட்ட இருக்கிற காசையும் லோனு கேட்டா அவரு என்ன பண்ணுவாரு? இன்னைக்கு அது இந்த திருப்பி சாருன்னு லோன் வாங்குறப்ப இதுல இந்த லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சாருக்கு ஒரு வார்த்தை கொடுப்பாங்க பாரு, 7 மணி ஆயிடுச்சுன்னா டானுக்கு பணம் கட்டிடுவோம் சார். இந்த ஒரு வார்த்தையை நம்பிதான் பணத்தை ஏற்றி விட்டுருவாங்க. இந்த ஒரே ஒரு வார்த்தையை நம்புவாரு. யாரு? லோனுக்காரரு. 7 மணிக்கு டான் லோன் ஏற்றி பணத்தை கட்டிடுவோம் சார். இந்த டான் 2 மாசம் கட்டிடுவாங்க. 3வது மாசம் அதே மாதிரி 7 மணிக்கு இவர் வந்து நிப்பார்ல, சார்னு மரியாதை கொடுத்தாங்களா? இப்ப அதே சாருக்கு மரியாதை எப்படி தெரியுமா போகும்? எப்படி? மேடம் லோன் இரு அப்படின்னு அங்க நிப்பாட்டிடுறது. இங்க இருந்து பைப்படி சத்தம் போவோம், எக்கா என்னடி இந்த வந்துட்டாங்க லோனுக்காரன், சாண்டை குடிக்க தூய்மை குடிக்க, அவன் வீட்டுல இளவு விழுக
அதோட அந்த ஆள் கிளம்பிடுவார். இன்னைக்கும் பாரு, இந்த லோன் வாங்குறதுனால பல பிரச்சனைகள் இருக்கு. என்னதான் இது சிரிப்புக்கு பேசினாலும் இதுல சிந்திக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஆண்களுக்கு எதுல தெரியுமா போதை? தண்ணி அடிக்கிறது ஒரு போதை. இன்னொன்று இந்த சிகரெட்டு ஹான்ஸு புயலன்னு போடுறது, இதுல ஒரு போதை. ஆனா பெண்களுக்கு அதை தாண்டி ஒரு போதை எது தெரியுமா? என்ன போதை? இந்த லோன் வாங்குறது தான் ஒரு போதை. லோன் வாங்குறத ஒரு போதை கிடையாது. இந்த லோனை கட்டி முடிச்சிருவோன்னு சொல்லி முடிக்க போறப்ப இந்த லோனை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு லோன் வாங்குவாங்க பாரு, அதை கட்டுறதுக்கு இன்னொரு லோன் வாங்குவாங்க பாரு. இப்படியே லோன் வாங்கி வாழ்க்கை கடைசி வரையும் லோன்லயே போயிடும். அதனால தான் சொல்றேன், லோன் வாங்கி லோ என்று வாழ்க்கையை இழப்பதை விட இருக்கிறதை சேமித்து அனைவரும் சந்தோஷமாக வாழ பழகி கொள்ளுங்கள். என்னை பற்றி ஆத்தாக்கலாம் அதான் வேண்டி விரும்பி. இது ஒரு பெரிய பிரச்சனை போல இருக்கு. ஐயா மூக்கன் குறிச்சி அண்ணா நகர் மூக்கன் அண்ணன் அவர்கள் சார்பாக இந்த லோனை பத்தி பேச நிறைய வாங்கியிருப்பாரு போல இருக்கு. லோனை பத்தி பேசுனதுக்காக 101 ரூபா அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தியிருக்கிறார். அன்பு உள்ளங்கள் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. லோன்னால நீங்க லோனை பத்தி பேசுனதுக்காக 100 ரூபா கொடுத்துட்டீங்க. காலையில நானே போய் இந்த லோனுக்கு தான் கட்ட போறேன். நன்றி நன்றி நன்றி. ஏன்னா இன்னைக்கு அதனால பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சரி, அதெல்லாம் கண்டுட்டு போட்டோம். இப்பயும் சொல்றேன், கட்டின புருஷனுக்கு மரியாதை கொடுங்க. நீங்க சொல்றீங்க இல்லைங்க, கட்டின புருஷனுக்கு நான் மரியாதை கொடுக்கலன்னு சொன்னேன். ஏங்க தெரியுமா கொடுக்கல? அப்பவும் ஆண்கள் இருந்தாங்க. எப்படி இருந்தா தெரியுமா? காலையில எந்திரிச்சோன்னு கோவணத்தை கட்டிக்கிட்டு ஏற்கலப்ப தோல்ல வச்சுட்டு பொண்டாட்டி கையில நீராகத்தை வாங்கி குடிச்சிட்டு உழுவ போனான்னு வச்சுக்கோங்களேன். காலை சாப்பாடுகள் 100 குழி உழுது முடிச்சிருவாங்க. இப்ப என்ன பண்ற? காலையில எந்திரிச்சோன்னு இந்த ஊத்த வாயை கழுவுறது இல்ல, வாயை கொப்பளிக்கிறது இல்ல. காலையில கடை திறக்க 12 மணி ஆகுது. நீ என்ன பண்ற? பிளாக்ல போய் 100 ரூபா கொடுக்குறியா 50 ரூபா கொடுக்குறியா கொடுத்து வாங்கி கொண்டாந்து குடிக்கிற. குடிச்சிட்டு பேசாம இருந்தா மட்டும் பிரச்சனை இல்லைங்க. பச்சில குழந்தை பூலோகத்துல எப்படி மொட்டை குட்டியா அம்மனமேனு பிறக்குதோ அதே மாதிரி நீ இந்த அரை கட்டிங்க உள்ள போன பப்பரப்பேன மொட்டை குட்டியில கிடக்கிற தெருவுல உங்களை கூட்டி கொண்டு நாங்க குடும்பம் நடத்துறோம். நீ சொல்றதெல்லாம் சந்தோஷமான விஷயம் தான். ஆம்பளை தப்பு பண்றாங்கன்னு நினைக்கிறியா? ஆமாங்க, கிடையாது. முதல்ல ஆம்பளை ஆளுங்க ஏன் குடிக்கிறோம் தெரியுமா? எதுக்கு? இளைஞர்கள் குடிக்கிறது எதனால? கல்யாணம் ஆகலைங்கிற கவலையினால. கல்யாணம் ஆனவங்க ஏன் குடிக்கிறாங்க? எதை குடிக்கிறாங்க? கல்யாணம் ஆயிருச்சேங்கிற கவலையினால. ஏங்க கல்யாணம் ஆயிருச்சுன்னு கவலை, கல்யாணம் ஆகலைன்னு கவலை? இப்பயும் சொல்றேன், குடிச்சு விட்டு வர புருஷனை முதல்ல நீங்க குடிக்காம பண்ணணும்னா என்ன தெரியுமா பண்ணணும்? என்ன செய்யணும்? புருஷன் குடிச்சிட்டு வந்தாருன்னா உடனே நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? என்ன செய்யணும்? மாமா வயிறு நிறைய குடிச்சிட்டு வந்துட்டீங்க, வாங்க வீட்டுக்குள்ளன்னு வீட்டுல கொண்டு போய் உட்கார வச்சு. ஏன்னா குடிச்சிட்டோம்னா நல்லா வயிறு நிறைய சாப்பிடணும், இல்லாட்டி இந்த குடல் வெந்து போயிடும். உடனே என்ன பண்ணணும்? தட்டு நிறைய சாப்பாடை கொண்டு வந்து போட்டு இங்க முன்னாடி வச்சிடணும். உடனே நாங்க என்ன பண்ணுவோம்? அந்த சோத்துல கோலம் போட்டுட்டே உட்காந்துருப்போம். ஏன்? எதுக்கு? கட்டிங் அதிகமா போயிடும். அப்போ கோலம் தான் போட முடியும். உடனே இந்த சாப்பாடு எடுத்து இப்படி வாயில ஊட்டி விடணும். மறுநாள் குடிக்க போறப்ப மாமா குடிக்க போகாதீங்கன்னு சொல்லி வீட்டில் உட்கார வச்சு ஒரு ஆம்பளைட்டா ஆப்பாயில போட்டு கொடுத்து இங்கே வீட்டில் உட்கார வச்சு குடிங்க மாமான்னு சொல்லி அவங்களுக்கு ஊற்றி ஊற்றி குடிச்சிங்கன்னா நாளைக்கு என்ன தெரியுமா புருஷன் நினைப்பாரு? நம்ம பொண்டாட்டி நமக்காக ஊத்தியெல்லாம் வேற கொடுக்குறா, இப்படிப்பட்ட தங்கமான பொண்டாட்டி இருக்கும்போது இந்த கர்மாந்தரத்தன்மை தொடரலாமாயா? அதோட அந்த ஆள் அந்த சரக்கு அடிக்கிறதை விட்டுருவார். உண்மையான கை தட்டலாம் நண்பர். அப்படி விடாட்டி கை தட்டுறாங்க பத்தியா? ஏங்க அப்படி விடாட்டி அப்படி இல்லைன்னா. ஆனா இப்பயும் சொல்றேன், அம்மனை குண்டியா கிடக்குறோம்னா ஏன் அம்மனை குண்டியா கிடக்கு? எதை கிடக்குறிய? குழந்தையும் குடிகாரனும் ஒண்ணு. எப்படி? எந்த வகையில? குழந்தைகள் பாரு, பிறந்த குழந்தை எப்படி தெரியுமா கிடக்கும்? மொட்டை குண்டியா அம்மன் கிடக்கும். மொட்டை குண்டியா கிடக்கும்ல? ஆமா. அதே மாதிரி ஒரு கட்டிங் போயிருச்சுன்னா நாங்க மொட்டை குண்டியா தான் கிடப்போம். ஏங்க அது பச்சில குழந்தை ஒண்ணும் தெரியாது, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நீ சீரியஸா பேசுற? இல்லங்க, நான் என்ன சொல்றேன், குழந்தை மாதிரி தான் குடிகாரனை பார்க்கணும். ஏன்னா குழந்தைகள் பேசுற மொழி புரியுமா? புரியாது. குடிகாரன் பேசுற மொழியும் புரியாது. அதே மாதிரி நாங்களும் என்னத்தையாவது கட்டி பிடிச்சிட்டு தான் கிடப்போம். ஏன்னா எங்களுக்கு அந்த இது தெரியாது, நாங்க பாத்துக்கிறோம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, குடிக்காம இருக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் அறிவுரை சொல்லணுமோ அந்த அளவுக்கு அறிவுரை சொல்லணும். இப்பயும் நம்ம சொல்லிடுவோம், தயவு செய்து இங்க குடிக்கிறவங்கள குடிக்காதீங்கன்னு நாங்க சொல்ல மாட்டோம். எவ்வளவு வேணாலும் குடிங்க, ஆனா ஒரே ஒரு விஷயம், உங்க உடம்புக்குள்ள வர்ற வரையும் குடிங்க. அது வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் குடிக்கிறத நிப்பாட்டிடுங்க. எது தெரியுமா? இந்த மஞ்சக்காமலைங்கிற நோய் வர வரையும் குடிங்க. மஞ்சக்காமலைங்கிற நோய் வந்துருச்சுன்னா குடிக்கிறத விட்டுருங்க. ஏன்னா அதுதான் நம்மளை கொண்டு போறதுக்கான முதல் தகவல் அறிக்கை. எது? மஞ்சக்காமலை. ஆமா, உனக்கெல்லாம் மஞ்சக்காமலை குடிக்காதயா? சரி, நல்லா பேசுறீங்க. இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இளநீ வியாபாரம் பண்றீங்க? இளநீ வியாபாரமா? ஆமாங்க. நம்ம வியாபாரத்தை சேர்த்து ஆட்டத்தோட போட்டுருவோமா? ஆமா. ரொட்டோர வீட்டுக்காரி
ஆயாயோ ரோட்டோரா வீட்டுக்காரி ரோசாப்பூ சேலக்காரி ரோஜாப்பு ஜலக்காரி நான் நிக்கட்டுமா போகட்டுமா நான் நிக்கட்டுமா போகட்டுமா முறைச்சு நிக்கிற சின்ன குட்டி என் செல்ல குட்டி துஜிலு குட்டி முட்டு குட்டி முறைச்சு நிக்க மரக்குட்டி வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாடி போனாலும் போய் போயா புதுக்கோட்டை போய் வர்றையா வண்டி கிளம்பிருக்கு குட்டியை விட விட என் பொட்டில வந்து ஏத்துறியாப்பா பொட்டியில போய் கேட்க போற இருமா நீ ஒதுங்கும் போது அது பையன் சொல்லிட்டு ஒதுங்கு தம்பி அந்த பிள்ளை ஒதுங்குறா நீ விடாத நீங்க எல்லாம் ஏதோ ஒரு மொழி பேசுறீங்கன்னு தெரியுது ஆனா என்ன மொழின்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது நீ பாட்ட ஒதுக்கிட்ட அவர் வந்து இதுல அடிக்கிறார்ல அதனால பார்த்தாலும் பார்த்திருக்கேன் நான் பார்த்தாலும் பார்த்திருக்கேன் நான் பல பேத்த பார்த்திருக்கேன் நான் பல பேத்த பார்த்திருக்கேன் இன்னைக்கு வந்த ஒன்ன போல இது வரைக்கும் பார்த்ததில்ல இது வரைக்கும் பார்த்ததில்ல அவர்கிட்ட கேளு இது வரைக்கும் கட்டிக்கறே உங்க சாமான் நொறுங்கி போய் பாத்துருங்க அதெல்லாம் ஓடிச்சுதான் கிடக்கு என்னம்மா என்னை இயக்கிற என்னம்மா என்ன ஏக்கிற என்னம்மா என்னை இயக்கிற எதுதோ பேசி மயக்கிற நம்மள நடந்து வரும் சிங்காரி ஆட்டத்தில் என்னைக்குமே ஒய்யாரி ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க ஒரு விட்டு ஒரு வண்டி காரல் கீழல் பண்ணாதீங்க வச்ச பாரு தீராதடி வச்சாங்குறி மாறாதடி தேவியே வந்தனோ பூசவா சந்தனோ சலக்குன்னு சுறுசுறுப்புனா எங்க அக்கா ரஞ்சனி தான் பட்டியா என்ன சுறுசுறுப்பா கிட்டத்தட்ட 45 வயசு ஆனாலும் வெளில தெரியுதா ஏய் ஐயோ நீங்க குழந்தையா நீங்க குழந்தை சும்மா சொன்னேன் ஆடி வந்தா 13 சிறு வயசு தானே தனித்தனியா ஆடி பார்ப்போம் உங்களுக்கு எப்படி ஆடுது எனக்கு எப்படி ஆடுது ஆட்டம் தான் கை கால்லாம் கடலுக்குள்ள ஓரத்திலே இன்னைக்கு காடப்புறா ரெண்டு நிக்க அந்த காடப்புறா கரஞ்சோடனே இன்னைக்கு கலங்குதம்மா என் மனசு அந்த கடலை கொள்ள ஓரத்திலே காடப்புறா ரெண்டு நிக்க கடலை கொள்ள ஓரத்திலே காடப்புறா ரெண்டு நிக்க வெற்றி மேல் வெற்றி வர
ஒரு செயல். நம்ம ஆடுறது ஆடாம வித்தியாசமா அப்படி வித்தியாசம் இருக்கணும்ல. இப்ப அடுத்த வித்தியாசத்தை பாருங்க. வாகானே ஏ ஆலமரோ ஆலமரோ எம்மா ஆலமரோ எம்மா ஆலமரோ திலுகு பதினாயிரம் தன்னேன நானே தானேன நானே இதே போல இப்ப இந்த புள்ள காலை தூக்கணும். எங்க ஆட்டோட்டுக்காரர ஏப்பா வந்தோனே நான் உனக்கு சொல்றேன், ஆ. நீ என்னத்த ஆம்பளை கொலா போட்டிருக்க, அப்படி சொல்லுங்க. பொட்ட பிள்ளைய காலத்துக்கு சொல்லலாமா? கிழிஞ்சு போச்சுன்னா ஏயா அக்கா தங்கச்சி பிறந்தவங்க தானே, கொஞ்சம் வித்தியாசமா நீங்க தள்ளுமாங்கடு. ஆமா இல்லடா தம்பி, அப்படி இல்லடா இங்கடா தம்பி மைனே. இப்ப நீ ஒதுக்கி, இப்ப நான் என்ன சொல்றேன்னா போட்டின்னு வந்துருச்சுன்னு விடப்படாது. அவர் ஒத்த காலத்தா தூக்குறாரு, நீ என்ன பண்ற? ரெண்டு காலையும். இந்தியாவிலே தமிழ் மாநிலத்துல பெட்டிக்காரனா விருதாயா ரெண்டு காலையும் தூக்கணுமா? அவர் ஓசிலே படம் பார்க்கலாம்னு. ஏறுமா நீ ஒரு நாள் தூக்கி தான் அதோட அவ்வளவுதான், தூக்கவே சொல்ல மாட்டாப்ல. வண்டியில நெல்லு வர, வண்டியில நெல்லு வர, வண்டியில நெல்லு வர, வண்டியில நெல்லு வர, குண்டானில நெல்லு வர, குண்டானில நெல்லு வர, குண்டானி. தூக்கிடுச்சியா? இன்னொரு விஷயம் தெரியுமா, பாம்பு டான்ஸ்ல விருதெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க, அவார்டெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. ஏன்னா நம்மளோட நல்லா ஆடுறவங்க. எனக்கு இன்னைக்கு ஆட முடியாம இருக்கிறது ஒரு சூழ்நிலை, அது எல்லாருக்குமே தெரியும். இவ்வளவு தூரம் ஆறதே ரொம்ப பெருசு. இருந்தாலும் ஆக்சிடென்ட்ல காலு எல்லாம் திரும்ப அடிபட்டு தான் வந்திருக்காப்ல. இருந்தாலும் ஒரு ஆட்டம். நீங்க பாம்பு டான்ஸ் ஆன மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்டம், இறுதியா ஒரு ஆட்டத்தை ஆடிடுவோமா? ஐயா கருப்பனை வேண்டி விட்டு ஆடுவோம். ஆதி கருடவனே ஆதி கருடவனே நீலமேகவண்ணா, உன்னை அந்தரத்தில் வரவழைத்து 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 ஊதினார் செங்குழலே, இந்த உலகளந்த மாயவனே 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 மாயவன 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 மாயவனே, கச்சா வரிஞ்சு கட்டி எங்க இருப்பா கருங்கச்சே குஞ்சமிட்டா, ஈட்டி இடையிலிட்டார் கருப்பா ஈட்டி இடையிலிட்டார், ஓ இடமாலையே தோளிலிட்டார், வெள்ள குதிரை ஏறி கருப்பாட வெள்ள குதிரை ஏறி ஓ வீச்சருவா கையில் கொண்டு வராரு கருப்பர் வராரு வராரு கருப்பர் வராரு, அங்கே வராரு கருப்பர் வராரு, அண்டம் கீட்டு கீட்டுங்க ஆகாசம் மினுங்க, கிடி கிடுக ஆகாஜம் வருக, காலில் சலங்க கட்டிக்கிட்டு கண்ணரண்ட உருட்டிக்கிட்டு வராரு கருப்பர் வராரு வராரு கருப்பர் வராரு. ஐயா வெள்ள நல்ல குதிரை ஏறி விச்சருவா கையில் கொண்டு, வெள்ள நல்ல குதிரை ஏறி விச்சருவா கையில் கொண்டு, கையில தான் கைப்பு கட்டி வராருங்க கருப்பசாமி வராரு கருப்பர் வராரு வராரு கருப்பர் வராரு. அங்கே ஈட்டி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமின்னுது, இங்கே இடி முழங்கிடு கருப்பர் சாமி தங்க கலஜமிடு.
தட்டு அப்படி கைத்தட்டி அனைவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏங்க நீங்க நல்லா ஆடுறீங்க, சரிங்க. நான் நல்லா ஆடுறேன், சரிங்க. நீங்க பாம்பு டான்ஸ் ஆடுறீங்க, நான் தலைகீழ ஆடுறேன். நமக்கு 2 பேர் தொழிலுமே ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? திடீர்னு இந்த கொரோனா மாதிரி ஏதாவது வரக்கூடாது. ஒருவேளை ஒரு பஞ்சம் வந்துச்சுன்னா நம்ம 2 பேரும் வித்த காட்டியாவது பொழைச்சிக்குவோம். என்னையா சொல்றீங்க? அதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? 2 பேரும் காதல் பண்ணி கல்யாணத்தை பண்ணணும். கண்டிப்பாக காதல் பண்ணுவோமா? பண்ணிருமே. எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? எப்படிப்பட்டது? உன் மீது வைத்திருக்கும் காதல். என்னது? வாங்க வாங்க ஒரு ஆளு ஹரி வாங்க 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 வாங்க. மைக்கே இல்லாம உங்க குரல் நல்லா இருக்குனே. நல்லா இருக்கே, சத்தம் பயங்கரமா இருக்கு. பொன்னாடு நினைத்து பெரும்படுத்தி அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியிலே தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். காதல் உங்களுக்கு வந்துருச்சா? அடியத்த மகரத்தினமே ஆசையுள்ள பெண்மையிலே, அடியத்த மகரத்தினமே ஆசையுள்ள பெண்மையிலே, முத்தான முத்தே என்னோட சொத்து அல்லாம கொல்லாம என்ன சத்திரா துடிக்கிளி எங்கே சொல்லு சொல்லு சொந்த கிளியே நீ வந்தேனில்லே. வந்ததும் தெரியல, பண்ணதும் தெரியல, கிளம்புனதும் தெரியல. சரி, இவ்வளவு போனாலும் என்ன, அதை பத்திலாம் கவலைப்படக்கூடாது. அப்பா இன்னும் ஒரு வார்த்தை கூட உனக்கு சொல்லிட்டு போச்சு. அட எதுக்கு சொல்லிட்டு போனோம்? நம்மளை விட்டு இந்த புள்ள போதுன்னா என்ன காரணம்? ஒன்னா வந்தீங்க, ஒன்னா சாப்பிட்டோம், ஒன்னா ஆடுனீங்க, 2 பேரும் டுயட் பண்ணீங்க, கட்டி பிடிச்சி என்னென்னோ பண்ணீங்க. போகும்போது ஒரு வார்த்தை போயிட்டு வர கூட சொல்லி போட போல. பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆம்பளை பசங்களா இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட காதல் பண்ணி நம்ம கிட்ட குடும்பம் நடத்தணும்னா பணம் இருக்கணும். பணம் இருந்தால் இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் சரி, எல்லா பசங்களும் சரி ஒன்னா குடும்பம் நடத்துவாங்க. பெத்த தாயா இருந்தாலும், தகப்பனா இருந்தாலும், சொந்தமா இருந்தாலும், பந்தமா இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்க வேண்டியது எது தெரியுமா? பணம் மட்டும்தான். இந்த பணம் மட்டும்தான் மனிதனுடைய வாழ்க்கையை இன்னைக்கு தீர்மானிக்கும். சிவனின்றி அணுவும் அசையாது அன்று, ரூபாய் நோட்டின்றி சிவனே அசைய மாட்டான் என்று. கடவுளுக்கு கூட காசு தான் வேணும். அப்படிப்பட்ட பணத்திற்காக ஒரே ஒரு பாடல். பணம் மந்தியிலே புனம் குப்பையிலே, இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணப்பண்டியிலே குப்பையிலே, இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே புனம் குப்பையிலே,
பேச மனிதர் கூட்டம் நாலு தப்பாதே. ஒன்னும் தெரியாளும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்து பேச மனிதர் கூட்டம் நாளும் தப்பானே. என்ன அறிவு இருந்திட்டாலும் பணமில்லாத ஆளை, என்ன அறிவு இருந்துட்டாலும் பணமில்லாத ஆளை உலகில் எந்த நாளும் மனிதனாக மதிக்க மாட்டாரே. பண்டிகையிலே புலம் குப்பையிலே இடை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, விளைக்கும் மனிதனில்லே. ஆளை ஆளை புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான். பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழும் உண்மைத்தான். ஆளை புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான். பணம் அகன்று விட்டால் புகழும் கூட்டம் இகழும் உண்மைத்தான். ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாவும் இல்லை. ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை. இதை எண்ணி பார்த்து நடக்காதவன் அடைவான் தொல்லை. பண்டிகையிலே குப்பையிலே இடை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, விளைக்கும் மனிதனில்லே. உன்னால் நல்ல நிலையடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு. அவர்கள் உனது நிலை தாழ்ந்த பின்பும் ஒதுங்குவார்கள் கண்டு. உன்னால் முடிந்த நிலையடையோ நிறைய பேர்கள் உண்டு. அவர் உனது நிலை தாழ்ந்து விட்டால் ஒதுக்குவார்கள் என்று மண்ணாய் அவரை மதித்து நீயும் துணிவுமே கொண்டு. மண்ணால் அவனை மடித்து நீயும் துணிவு மேல கொண்டு. உலகில் எந்த நாளும் பாடுபட்டால் வெற்றியும் உண்டு. பண்டிகையிலே புனங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே.